ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கூட ஆண்டவரை நம் கண்களை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நம்மை துதிக்கிறோம் ஐசப்பா, நம்மை துதிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, எந்த ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோமோ அதை நிறைவேற்ற நம்ம ஆட்சேபிக்கிறோம். எந்த தேவைகளோடு வந்திருக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோமோ, எந்த விடுதலையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோமோ, அந்த விடுதலை இந்த நாளிலே நீ கட்டளிட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நீர் எங்களுக்கு விடுதலையின் நாயகனாய் இருந்து இந்த வேலையில ஆண்டவரே எங்களுக்கு நீ ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறவன் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரச்சனத்திற்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே, எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ நான் அங்கு வந்து வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் தாமே இந்த வேலையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் இந்த இடத்துல இறங்குவதாக அப்பா. அப்ப எந்த ஒரு வியாதியோடு உங்களுடைய பிள்ளைகள் இங்க வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் நீர் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு உடைய பிள்ளைகளுமே ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு உடைய பிள்ளைகளோட வார்த்தையை ஆண்டவர் இந்த வேலையில ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேணுமா செபிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். நல்ல நிலத்துல விழுந்த வார்த்தையானது 100 தனையாக பலன் தருகிறது போல இந்த வேலையில ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக நீ மாற்றித்தர வேணுமா செபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முற்றிலுமாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரை, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிறதும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? பைபிள்ல முன்னாடி வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையான அவருடைய பிரசனத்தை, அவருடைய அபிஷேகத்தை அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு? ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருடைய வார்த்தையை எல்லாரிடத்துல சொல்லணும், அவருடைய வார்த்தையை எல்லாரிடத்துல பகிர்ந்து கொள்ளணும். ஆண்டு வார்த்தையை சொல்ல சொல்ல அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய இது ஆதி திருச்சபையில தேவனை அதிகமாக அவங்க இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார், எதற்காக நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொன்றா அவங்க பிரசங்கிக்க அவங்க அநேகர் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஏற்றுக்கொண்ட பொழுது அது என்ன ஆச்சுன்னா, அந்த ஆதி திருச்சபையில் அநேகர் என்ன பண்ண, கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. கூட்டம் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆச்சு? அப்ப அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ண, எப்பவுமே கூட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும்? அவங்க கொஞ்சம் சலசலப்பாயிடுச்சு. அவங்க சில பேர் சின்ன கூட்டமா பேச ஆரம்பிச்சாங்க. சின்ன கூட்டமா அவங்களுக்கு ஒரு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த பிரச்சனைய அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு போகும் பொழுது அவங்க ஒரு வேலை பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க என்ன பண்ண முடியாது, எல்லா காரியத்தையும் நாங்க என்ன பண்ண போறதில்ல, செய்ய போறதில்ல. நாங்க எங்களுடைய முக்கியமான வேலை என்னது? ஆண்டவருடைய வார்த்தையை உலகம் முழுவதும் நாங்க பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கியம். எங்களுடைய நாட்கள், எங்களுடைய நேரம் ஒவ்வொன்றையும் முழுமையாக நான் கர்த்தருக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? செலவழிக்க போகிறோம். மற்ற ஊழியம் அல்லாத காரியங்களுக்கு நம்ம நேரம் செலவழிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு பிரச்சனை, அப்படி பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாரு? நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 7 பேரை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம நியமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 7 பேரை நியமிப்பதற்கு அவங்க ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எப்படின்னு சொல்லி
நாம பார்ப்போமா? நம்ம 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த இடத்துல இந்த வேதாமத்துல பார்க்கும் பொழுது அங்க ஒரு சமையல் ஒரு சாப்பாடு பிரச்சனை கொஞ்சம் போயிட்டு இருக்கு. சில பேர் சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு, ஆனா இது வந்து பெரிய பிரச்சனையா மாறக்கூடாதுன்னு சொல்லி எண்ணி என்ன பண்ணிருக்கலாம், யாராவது ஒரு கொஞ்சம் இதை மக்களை மேனேஜ் பண்றவங்களை யாராவது கொண்டு போய் போட்டிருக்கலாம். ஆனா அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்கள், ஞானத்தினால் நிரம்பின ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க, நியமிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அப்ப என்ன பண்றாரு, அவர் தெரிந்து கொள்ள பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். நம்ம யாரா வேணா இருக்கலாம், ஆனா உங்களே என்ன பண்றான், நம்மளை ஒரு பெஸ்டாக கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம், யூஸ் பண்ண ஆரம்பிப்பாராம். கிடையாமா இல்ல? ஏன்னா இப்ப நம்ம வந்து இப்போ ஒரே ஆள் என்ன பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கு போய் எல்லா வேலையும் செய்ய முடியாது. கரெக்டா? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஊழியர்களை எல்லா இடத்துலயும் வைக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு உள்ள தேவைகளை என்ன பண்ணிடலாம், அந்த ஒவ்வொரு ஊழியர்களும் போய் செய்ய முடியும். அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அந்த நாட்களில காண்பிக்கிறார். அப்பொழுது 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 7 பேரை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, தங்க கரங்களை நீட்டி என்ன பண்றாங்க, அவங்களை வாழ்த்தி அவங்களுக்காக செபிக்கிறாங்க. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 7 பேரை போய் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிக்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு கைகளை நீட்டி என்ன பண்றாங்க, செபித்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்க அனாயிண்ட் பண்ணி என்ன பண்றாரு, அவங்களுடைய ஊழியத்தை என்ன பண்ண முழுமையாக பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, போய் அவங்களை விடுறாங்க. இப்போ இந்த ஒரு காரியம் நடந்து முடிஞ்சோன்னு 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுது, அப்போஸ்தலர்கள் என்ன தேவையில்லாத காரியத்திற்கு செயல்பட நேரத்தை வீணடிக்காமல் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இன்னும் அதிகமாக நேரத்தை செலவழியும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அதிகமான பேர் என்ன ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஏன் இந்த நாளில நம்ம இந்த வசனத்தை நம்ம இங்க பார்க்கிறோம்னா, இந்த நாளில இந்த சிம்மன சபையில கூட இந்த இடத்திற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இடத்தை கொடுத்து ஆலயத்திலயும் காலை ஆராதனை ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம அங்கேயே நம்ம ஒரு சபையில கூட வச்சிருந்திருக்கலாம், ஆனா அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையானது என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆகணும், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் என்ன பண்ணணும், தெரிந்து. அதனாலதான் இந்த இடத்துல பிரதர் இருக்காங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவர் அனாயிண்ட் பண்ணி அவரை இந்த இடத்துல பண்ணிருக்காங்க, வைத்திருக்கிறார். இது ஒரு பர்பஸ், இது தேவனுடைய சித்தம். இது ஒரு நாள் ஒரு திடீர்னு நடக்கவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் என்ன பண்ணீங்க, தன்னை முற்றிலுமாக இன்னும் அதிகமாக தேவனிடத்தை கிட்டே சேர்த்து ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கார், இந்த ஊழியத்தை விசாலமாக்குவதற்கு இந்த இடத்துல இப்ப நிர்ணயித்து இருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம ஒரு 4-5 பேரா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா இதே இடத்தை முழுமையாக ஆண்டவர் நிரப்ப போகிற நாட்கள் வெகு தூரத்துல இல்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆலயத்தின் மூலமாக செயல்பட போகிறார். அநேகரை இந்த இடத்துக்குள்ள கொண்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஏன்னா இந்த இடத்துல இந்த பைபிள்ல வந்து நமக்கு ஆண்டவர் காமிக்கிற அந்த எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தான். ஹல்லேலூயா. ஸ்தேவானை ஃபர்ஸ்ட் எதுக்காக செலக்ட் பண்றாங்க, அங்க ஒரு சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு, இதுக்கு நீங்க என்ன பண்ணு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் அவரை கூப்பிடுறாங்க. சாதாரணமா தான் கூப்பிட்டாங்க அவரை. ஆனா அவருக்கு ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதி என்ன தெரியுமா, அவர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுமா இருந்தாரு, அவர் வார்த்தையில் உண்மையா இருந்தாரு, அவர் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருந்தாரு, அவருடைய ஞானத்துல வளர்ந்து நிறைவான மனுஷனாக காணப்பட்டார். அதுதான் அவருடைய தகுதி. கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள மனிதனாக இருந்தபடினால அவர் வந்து சாதாரணமாக தெரிந்து கொள்ளப்பட்டாலும் 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தேவான் வந்து தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருந்தபடினால அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா.
அதுதான் இந்த இடத்துலயும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெரிய 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 அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்ய போகிற நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த குடும்பமானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனுடைய மகிமையே காண போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிங்கள். அவர் நிச்சயமாக என்ன பண்ண போகிறார்? பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஸ்தேவானோட இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 7ஆம் அதிகாரத்தை முழுமையாக நீங்க வீட்டுல போய்கிட்ட மறுபடியும் நீங்க தியானிக்கும் பொழுது, இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவரை பற்றி ஒரு 2 சாப்டர்ல தான் எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதியிலையும் முழுமையாக 7ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அவருடைய காரியம் எப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவானை வைத்து ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பினாங்க அநேகர் எழும்பினாங்க. ஏசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி ஏசு கிறிஸ்துவில சிலுவையில அறையணும்னு சொல்லி என்னென்னலாம் தவறாக சொன்னாங்களோ அத்தனையும் என்ன பண்ணாங்க? ஸ்தேவான் இடத்துல சொன்னாங்க. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காருன்னா அதே பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரதான் செய்யும். அநேகர் நமக்கு விரோதமாக முறுமுறுக்க போகிறாங்க. அநேகர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? கஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய இமோஷனலாக, மென்டலாக, நம்மளுடைய பிசிக்கலாக அநேக பிரச்சனைகள் வரதான் போகுது. ஆனா உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சத்தமா வாசிப்போம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனத்திற்கு வாசிக்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப பொய் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. தவறான ஒரு காரியத்தை அந்த ஸ்தேவானுக்கு விரோதமா சொல்லி எல்லாரும் கோபத்துல இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாரு? அவரை ஒரு ரொம்ப மட்டமா அவரை பேசி கொண்டு இருக்கிற நேரத்துல அப்படி நடந்துட்டு திடீர்னு எல்லாரும் அவரை பார்த்துட்டே இருக்காங்க. அதே ஸ்தேவானு தேவ தூதனுடைய ஒளியை போல என்ன பண்ண, அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்ததா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவுதான் நம்ம சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் என்ன காரியங்கள் வந்தாலும் என்ன பண்ணுவார்? உன்னை அவர் என்ன பண்ணவர்? கைவிட போவதே இல்லை. தானியேலோடு அவனுடைய நண்பர்களோடு கூட இருந்த தேவன் உங்களோட கூடமா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் நீங்க சிங்க கபியானாலும் சரி, ஒரு அக்கினி ஜுவாலையால போய் போட்டிருந்தாலும் சரி, யார் அவங்களோட கூட இருந்தது? தேவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருந்து என்ன பண்ண, உன்னை உயர்த்திருக்க வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளவு அவமானங்களையும் அசிங்கத்தையும் அவர் எல்லாத்தையும் காதுபட கேட்டுட்டு, ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன பண்றாரு தெரியுமா? 7ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? சகோதரர்களே, தகப்பன்மார்களே, நான் கொஞ்சம் பேசுவதை கேளுங்கன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை எப்படி அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி அங்க ஆரம்பித்து அவரு ஒரு பெரிய ஒரு மெசேஜை கொடுக்கிறாரு. என்ன மெசேஜ்னா, அங்க இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை அழைத்தவர் எப்படி அழைக்க ஆரம்பிச்சாரு. ஆபிரகாமை எப்படி முதல் அழைச்சாரு தெரியுமா? ஒரு சாதாரணமாக அவர் எங்கேயோ இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு? அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாரு? அவர் அழைச்சாரு. ஆனா அந்த சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு தெரியுமா? அந்த சந்ததி ஆசீர்வதித்தனால நீங்களும் நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இந்த இடத்துல நிலைத்து இருக்கிறோம் என்று சொல்லி எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட என்ன பண்ணாரு? அங்க இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? நினைவு பூட்டுகிறாரு. ஹல்லேலூயா. எந்த ஸ்தேவானே இவர் மோசேக்கு விரோதமாக பேசினாரு, இயேசுவை பற்றி பேசி கொண்டிருக்காருன்னு சொல்லி எல்லாரிடத்திலயும் இவர் தவறான போதனையை போதிக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்களோ, அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. என்னை அழைத்தவர் என்னை இப்படி அழைக்கவில்லை. என்னை எங்க அழைக்க ஆரம்பிச்சா தெரியுமா? ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், அவருடைய சந்ததியா இருக்கிறேன். அதனால இன்றைக்கும் என்னை அழைத்தவர்
உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் என்னை ஒருபோதும் எங்களை என்ன பண்ண மாட்டாரு, எங்களை கைவிட மாட்டாரு. அப்படி இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் நம்ம என்னை ஏன் அழைத்தார் என்று சொல்லி ஆபிரகாம், அப்புறம் மோசே, யோசுவா ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அந்த ஒரு அதிகாரத்துல முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அவர் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக தேவனை விட்டு அகன்று போயிருக்காங்க என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு, அங்கிருந்து அந்த ஒரு கூட்ட ஜனங்களுக்கு, இனிமேல நம்ம என்ன பண்ண முடியாது, மக்களை மாத்த முடியாது, என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், கல்லடித்து இவனை என்ன பண்ணலாம், கொன்று போடலாம்னு சொல்லி கல்லடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 57ஆம் வசனத்தை வாசிப்போம். 57, 58ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 57, 58ஆம் வசனம். அப்போது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகள் அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கயற்றி சவுல் என்னப்பட்ட வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போ அவருடைய வார்த்தையானது, தேவனுடைய அபிஷேக வார்த்தையானது அவன் கேட்க 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 அவங்க என்ன பண்ண முடியல, அதை கேட்க முடியல. என்ன பண்றாங்களா, காதை மூடிக்கொண்டு அவனால அவ்வளோ இரிட்டேட் ஆயிட்டாங்க அவங்க. இயேசுவினுடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்க இருக்க பிசாசானவனால அங்க இருக்க முடியல. அந்த இடத்துல அங்க பிசாசினால நெருக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கூட்ட ஜனம் என்ன ஆச்சுன்னா சிதறடிக்கப்பட்டு என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், ஒரு அந்த இடத்துல கடைசியில என்ன பண்றான், கல்லை தூக்கி எரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிய ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை இயேசுவை அப்படியாக பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும் பொழுது 59ஆம் வசனத்தை வாசிங்க. 59, 60ஆம் வசனம். அப்போது கர்த்தராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகளில் அவரை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. என்ன இயேசு கிறிஸ்து அந்த கடைசியில 7 வார்த்தைகளை சிலுவையில அவர் பிரசங்கித்தது போல, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே சொன்னது தவறு. அது மாத்திரமல்ல, இவர்கள் செய்வதென்று என்னதென்று அறியாமல் என்ன பண்ணாரு, ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சு விட்டார், இவங்களுக்கு பாவத்தை மன்னிச்சு விட்டாரு. அதே போல ஸ்தேவானும் சொல்ற, ஆண்டவரே இவங்க செய்வதற்கு இந்த பாவத்தை என்ன பண்ணாங்க, கணக்குல எடுத்துக்காதீங்க, பாவம் அவங்கள என்ன பண்ண விட்டுருங்க, அவங்களை ரட்சிவுங்க. ஏன்னா இந்த முந்தின வசனத்தை வாசிக்கிறோம், அங்க கல்லடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட வஸ்திரத்தை எல்லாம் எங்க போய் போட்டுட்டு இருந்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, சவுல் இடத்துல போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த சவுலுடைய மன்னிப்பு எங்க கிடைச்சது, யார்கிட்ட இருந்து கிடைச்சது, ஸ்தேவானுடைய ரத்த சாட்சியானது உலகத்திலே பெரிய ஊழியக்காரனான சவுலை பவுலாக மாற்றினது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஏரியால நமக்கு சுற்றி எவ்வளவு பெரிய நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவர்கள் மூலமாக இன்னும் தேவன் என்ன பண்ண, இன்னும் அதிகமாக வல்லமையாக என்ன பண்ண போறாரு, பயன்படுத்த போகிறார். இந்த பகுதியில தேவன் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய நாமத்தை அறிகிற ஜனங்கள் அநேகர் இந்த ஆலயத்தின் மூலமாக பெருக்கெடுத்து போட போகுது. ஹல்லேலூயா. இந்த ஆள் பத்தாம அநேக இடங்களுக்கு விஸ்தாலமாக்குவதற்கும் தேவன் நமக்கு என்ன பண்ண போகிறார், நிச்சயமாகவே நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஸ்தேவானை போல உன்னுடைய என்ன ஒரு சூழ்நிலையிலும் தேவனை மறுதலிக்காமல் அவருக்காக நிற்கும் பொழுது என் இயேசு உன்னோடு கூட என்ன பண்ணுவாரு, நிச்சயமாக பிரகாசமாக பிரதிபலிப்பு ஆரம்பிப்பாரு. 5 பேர் நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, தானியேலையும் நண்பர்களையும் தனியா காமிச்சாரு. அத்தனை பேரு என்ன பண்ணாங்க, எல்லாரும் அடிமைகளா தான் வந்தாங்க, எல்லாரும் அடிமைகளா தான் இருந்தாங்க. ஆனா இவங்களை பார்க்கும் போது டிஃபரெண்டா இருக்காங்களே. ஏன் டிஃபரெண்டா இருக்காங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்ப, வித்தியாசமானவனா இருப்ப. ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கூப்பிட்டு உன்னை என்ன பண்ண, உன் தலையில கயரங்களை வைத்து உன்னை ஆசீர்வதித்தார். எப்படி அந்த ஸ்தேவானுக்கும் அந்த 7 பேருக்கும் எப்படி தேவன் கரங்களை அந்த அப்போஸ்தலர்கள் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து ஊழியத்திற்குள்ள அனுப்பினார்களோ, அதனாலதான் என்ன பண்ண முடிச்சு, ஸ்தேவானால கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க முடிஞ்சு, ரத்த சாட்சியா மறிக்க முடிஞ்சு. ஆனா ரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஊழியத்தை ஒரு செகண்ட் கடைசி நேரம் வரைக்கும் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக மக்களை நடத்தி கொண்டே இருந்தார். கடைசி அவர் கிடைச்ச ஆத்துமா யாரு,
சவுலானவன். ஹalleluya. அவர் செய்த ஊழியத்துல கடைசியா ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் யார் வாங்கிட்டு இருந்தா அந்த இடத்துல? யாருடைய பாவம் கழுவி கொண்டு இருந்துச்சு அந்த இடத்துல? சவுலுடைய பாவம் கழுவி கொண்டு இருந்துச்சு. கர்த்தர் ஸ்தேவானின் ரத்தத்தை நிமித்தமாக அந்த நேரத்துல மிகுந்த அன்புள்ளவராக இறங்கி ஸ்தேவான் விட்டு போன அந்த ஊழியத்தை யார் எடுத்து நடத்தினா? ஹalleluya. கர்த்தர் இப்படி ஒரு ஸ்தேவான்களாக நம்ம டிசைட் பண்ணணும். ஆண்டவரே, என்னையும் ஒரு ஸ்தேவானை போல ஆண்டவரே நான் முழுமையாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் நிமித்தம் அநேக சவுல்கள் பவுலாக மாறட்டும் ஆண்டவரே. அதுக்கு என்ன பண்ணுங்க? என்னை தகுதிப்படுத்துங்க. ஹalleluya. நம்ம எவ்வளவுக்குள்ளவாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ண போறா? மாற்ற போகிறார். நம்ம ஒரு புது சிருஷ்டியா உருவாக்க போகிறார். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் நிச்சயமாக என்ன பண்ண போகிறது? கேட்டு பதிலளிக்க போகிறாரு. இங்க எப்படி ஸ்தேவான வசனத்துல போட்டிருக்கு, ஸ்தேவான் போற இடத்துல என்ன பண்ணி கொண்டு இருந்தார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருந்தார். சும்மா அவர் மந்திரவாதி கிடையாது. ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவனோட வல்லமையினால் மகிமையினால் நிரம்பி இருந்தார். தேவனுடைய ஞானத்தினால் நிரம்பி இருந்தார். ஏன்னா எப்பொழுதும் எனக்கு இயேசுவுக்கு முதன்மையாக ஆண்டவருக்கு என்ன ஊழியத்தை செய்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் ஒரு சமையல் வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எடுத்து செய்து கர்த்தருடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற்றுக் கொண்டவர் தான் யாரு? ஸ்தேவான். ஹalleluya. கர்த்தர் உன்னையும் என்னையும் கூட அப்படியாக உயர்த்த வேண்டும் என்றால் சின்ன சின்ன காரியத்திலே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டு சொல்ல, ஆண்டவரே என்னையும் மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டு சொல்ல, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்தவரே. ஹalleluya. ஹalleluya. என்னை ஒருபோதும் என்னை கைவிடாத நேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த நாளில் ஆண்டவரே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு காண்பித்தீங்களா ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே அந்த ஒரு விசுவாசத்தை ஆண்டவரே, அவ்வளவு ஒரு நேசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தேவானுக்கு இயேசு மேல எவ்வளவு நேசம் இருந்தால் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியாக பற்றி கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன கடைசி 7 வார்த்தைகள் மட்டும் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி மன்னமாக வாழ்ந்து காண்பித்தார். ஆதியில இருந்தது முதல் கடைசி இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதும் வரை ஹalleluya பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya. அதுதான் ஆண்டவர் இந்த நாளை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் கிட்ட ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எவ்வளவா அதிகமாக குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பெரிதாக ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நமக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்கள் எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். ஹalleluya. இயேசுவை போல ஒருவரும் இல்லை. ஹalleluya. என் தகப்பனை போல ஒருவரும் இல்லை. ஹalleluya. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறார் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறான் அப்பா ஆசீர்வதிப்பீராக. அவர் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தையும் தங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளை சந்தையும் பண தேவைகளை சந்தையும் ஆண்டவரை எல்லா விதமான விக்கிரக கிரியைகளை இயேசு நாம் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலையை ஒவ்வொருவர்கள் கட்டளமா செபிக்கிறோம் அப்பா. குடும்பத்துல பெரிதான சமாதானத்தை சந்தோஷத்தையும் இந்த வேளையில நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக அகற்றி போடுவீராக ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுடைய குடும்பங்களிலே தலைவராக இருந்து நீ வழிநடத்தனமா செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசனத்திற்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.